ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு என்ன நாட்கள்? விசேஷமான நாள். என்ன நாள்? மதர்ஸ்டே, தாயார் தினம், தாய்மார்கள் தினம். ஹalleluya. கர்த்தர் அந்த தாய்மாரை கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹalleluya. அந்த தாயெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற தாய்மாரை கர்த்தரை எல்லா காலையில சோதனம் பண்ணுவோம். தாயின் வயிற்றில் உருவாதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளே தெரிஞ்சிருக்கிறார், நம்ம தாயும் கற்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தாய் என்பது இந்த உலகத்துல கடவுளுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு தாய் தீர்ப்பது போல நான் உங்களை சேர்க்கிறேன். தாயின் குணங்கள் மாறாமல் இருக்கிறது. ஹalleluya. என்னதான் தவறு செய்தாலும், என்னதான் வழி மாறினாலும், அநேக பேரை பார்ப்பது உண்டு. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இருந்தாலும் அந்த நேற்று கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, மகன் அடிக்கிறாரு, வடிக்கிறாரு, இருந்தாலும் அவங்க விட்டு வர்றதுக்கு மனதில்லாமல் இருக்கிறார். பாருங்க, மகன் அஞ்சாவுக்கும் அடிமையா இருந்தாலும் இந்த பிள்ளையை விட்டு வர முடியாத நிலைமைக்கு கஷ்டப்பட. இப்படிதான் அநேக குடும்பங்கள் மகன் பாவத்தில் வாழ்ந்தாலும், இப்படிதான் இருந்தாலும் மகனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு தாய் இந்த உலகத்திலும் இன்று இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் எதை காட்டுறாருன்னா, அவர் நம்முடைய தாயை போல இருக்கிறார். ஹalleluya. அந்த பெற்றோரை நாம் கனம் பண்ணுவோம், நம்முடைய தாய்மார்க்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹalleluya. தாய்மார்கள் மகிழ்ச்சிதான் நம்மளுடைய மகிழ்ச்சி. அவங்க என்னைக்குமே கவலைப்படுறாங்க. எவ்வளோ நம்ம தாய் தகப்பனாரை நாம் நேசிக்கிறோமோ, கனம் பண்ணுகிறோமோ, உதவி செய்கிறோமோ, அவ்வளவாய் நீங்கள் நாங்கள் நல்லா இருப்பீர்கள். ஹalleluya. ஆசீர்வாதமே எங்க இருக்குதுன்னா தாயின் மூலியமா, தகப்பன் மூலியமா தான் இருக்கிறது. அவருடைய மன மகிழ்ச்சியா நமக்கு பெரிய ஆசீர்வாதங்கள். ஆகவே நம்முடைய பெற்றோருக்காக கர்த்தரை சோத்தரிப்போம். கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நம்மளை பொறுப்பெடுத்துக் கொள்ள வளர்ந்துள்ளவார். நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துடைய ஓமைகளை நாம் தியானித்து வருகிறோம். ஓமைகள் குறித்து தியானித்து வருகிறோம். நாட்டிலே பார்த்தோம், ஒரு தோட்டத்தின் ஓனர், திராட்சை தோட்டத்தின் ஓனர், அதுல ஒரு அத்தி மரத்தை நடுகிறார். அந்த அத்தி மரம் 3 ஆண்டுகளாக காத்திருக்கும் போது அந்த அத்தி மரத்துக்கு கனி இல்லாமல் இருக்கிறதை காண்கிறார். அப்பொழுது அந்த தோட்டக்காரத்தில் அவர் சொல்கிறார், இந்த மரத்தை வெட்டி போட்டு, இது 3 ஆண்டுகளாக காத்திருக்கிறேன், இதற்காக எவ்வளோ நாம் நேரத்தை செலவழித்து இதை பாதுகாத்து இருக்கிறோம். இது என்ன செய்யுது என்று சொன்னால், இது கனி தரவில்லை என்றால் இந்த இடத்தை எடுத்துக் கொடுக்கிறது. கனி தராத மரங்கள் இன்னைக்கு பிறருக்கு பாரமாக இருக்கிறோம். கனி தராத மரங்கள் சிலருக்கு பிரச்சனையாக இருக்கிறது, இடத்துக்கு பாரமாக இருக்கிறது. அதை வெட்டி இருந்து கொண்டு சொல்லும் போது இந்த தோட்டக்காரர் இல்லை, இந்த 1 வருடம் பார்த்திருப்போம், இந்த 1 வருடம் காத்திருந்து பார்க்கலாம், கனி தந்தால் பார்க்கலாம், இல்லை என்றால் வெட்டி போடலாம். எதை காட்டுகிறது சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில மரமாக நம்மை காட்டுகிறது. நாம் இன்னும் ஆண்டவருக்கு கனி கொடுக்காத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு என்ற கனி, பொறுமை என்ற கனி, தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், தேவனுக்காக கொடுக்க வேண்டும், கடைசியாக இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். ஹalleluya. அதுதான் ஆவிக்குரிய கனிகள். ஆவிக்குரிய கனியில் கடைசி இளமை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்வது. ஹalleluya. மனிதன் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 3 ஆண்டு வரைக்கும் காத்திருக்கார் என்று சொல்லப்படுகிறது. நாம் கற்றுக்கொள்வதற்கு பல ஆண்டுகள் ஆகிறது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும். ஹalleluya. அந்த கனி, அந்த கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் பொறுமையோடு கூட, கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். ஆண்டவர் பொறுமை உள்ள தேவன். அதே மறுபக்கம் அவர் பட்சிக்க அக்னியாக இருக்கிறார். அவரை போல உலகத்தில் பொறுமையான யாருமே இல்லை. ஆனால் அவர் நினைத்தார்னா ஒரே நொடி பொழுதுல உலகத்தை அழிப்பார் என்கிறார். ஒரே நொடி பொழுது உலகத்தை அழிப்பார். கிட்டத்தட்ட 5,000-6,000 வருஷம் உலகத்தை பாதுகாக்கிறார். அழிக்கிறதுக்கு ஒரு நொடி பொழுது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த பூமி அழிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது. நோவா காலத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் பட்சிக்க அக்னியா இருந்து உலகத்தை கொஞ்ச நாட்களே அழித்து போட்டார். இந்த வேதத்துல இந்த இவ்வளவு பெரிய வேதத்துல இந்த 5 அதிகாரத்துக்குள்ளாகவே உலகம் உருவாக்கி அழிக்கப்பட்டது. அவ்வளவு பெரிய ஆண்டவர் மனிதர்களுடைய பாவத்தை பார்த்து உடனே அவர் அழித்து போட்டார்.
ஆனால் இத்தனை ஆண்டுகள் நான் ஒரு பொறுமையோடு கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய கிருபை பெரிது. அதை பார்க்கிறோம், அது பட்சிக்கிற அக்னியா இருக்க நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும், தேவனுக்கு அஞ்சு வாழ வேண்டும். இந்த நாளில் உள்ள தியானத்தை எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் 13. மத்தேயு 13 43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். போதும். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் அநேக உவமைகள் சொல்லுகிறார். நீங்க வீட்டுல போய் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல பரலோகத்தை குறித்து அநேக உவமைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். பார்க்கிறோம், ஒரு முத்து வியாபாரி அவன் தேடுகிறான், விலையேற பெற்ற முத்தை தேடுகிறான். இல்ல, விலை மதிக்க முடியாத முத்துக்கள், அது சரியான முத்துக்களை அவன் தேடும் போது கண்டுபிடிக்கிறான். ஒரு நல்ல முத்தை கண்டுபிடிக்கும் போது அவன் நினைக்கிறான், இந்த முத்து விலையேற பெற்றது, அதனுடைய மதிப்பு அவனுக்கு தான் தெரியும். இந்த முத்துடைய மதிப்பு யாருக்கு தெரியும்? முத்துடைய வியாபாரிக்கு தான் தெரியும். சில காரியங்களுடைய மதிப்பு யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு சில காரியங்கள் அற்பமாக இருக்கலாம். அந்த முத்து வியாபாரத்தை பார்க்கிறான். பார்த்து ஒரு எண்ணம் வருகிறது, எப்படியாகிலும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாகிலும் இதை வாங்க வேண்டும். அவன் தீர்மானிக்கிறான். அதற்காக அவன் போகிறான். அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விடுகிறான். தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவன் விட்டுவிட்டு அவன் மீண்டுமாக அந்த முத்தை வாங்குகிறான். தீர்மான தேவச்சனமே, பரலோக ராஜ்யம் அப்படியாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் உனக்கு எனக்கு விலை உயர்ந்த ஒரு முத்தாக இருக்கிறது. அந்த முத்துக்காக நாம் என்ன இழக்கிறோம்? பரலோக ராஜ்யத்துக்காக நாம் என்ன செய்கிறோம்? வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம், ரட்சிப்பு, மரித்த பின்பாடு பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. இந்த பூமியில வாழ்வரை நமக்கு அவர் ரட்சிப்பையும் கிருபையும் நமக்கு விலையேற பெற்ற முத்தாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்கு இருக்கிறது, அவருடைய இரக்கம் இருக்கிறது, அவருடைய தயவு இருக்கிறது, அவருடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், விலையேற பெற்ற வார்த்தை நமக்கு இருக்கிறது. எல்லாம் இந்த பூமியில வாழ்வரைக்கு தான். எல்லாம் இந்த பூமியில நமக்கு வாழும்படியாக கர்த்தர் நமக்கு சகல ஆசீர்வாதம் இருக்கிறார், சகல நன்மைகள் செய்கிறார். ஆனால் மரித்த பின்பாடு நம்ம வாழ்க்கை எங்க இருக்கிறது? ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை கொடுத்து புத்தகமாக பேசுகிறார். அது எப்படின்னா, வெளியேற பெற்ற முத்தா இருக்கிறது. அந்த வியாபாரியை பார்க்கிறான். உடனே தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த விலை உயர்ந்த முத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். நம்முடைய வாழ்க்கையில விலை உயர்ந்த முத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்றால் பரலோக ராஜ்யத்துக்குரிய பரலோக ராஜ்யத்தின் அதிகாரங்கள் அல்லது பரலோக ராஜ்யத்தின் உண்மைகள் அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள் அல்லது பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கும் எனக்கும் ஒரு சத்தியம் இருக்க வேண்டும் அல்லது ஒரு தின நம்பிக்கை இருக்க வேண்டும். உனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? நான் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல ஆண்டவர் எனக்கு கிருபை தருவார் நம்பிக்கை இருக்கிறதா? ஹல்லேலூயா. நம்பிக்கை நமக்கு இருக்கணும்ல. பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பூமி அழிக்கப்பட ஆயத்தமா இருக்கிறது. இந்த பூமி எப்போ அழியும் என்று யாருக்குமே தெரியாது. பல இயற்கை சூழ்நிலைகள் மாறுகிறது, இயற்கை சீற்றங்கள் வருகிறது, நாடுகளுக்கு நாடு போர் நடைபெறுகிறது, வியாதிகள் வருகிறது. கொரோனா டைம்ல எவ்வளவு பேர் இறந்து போனாங்க, எனக்கு தெரிஞ்ச எவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க. நினைச்சு கூட என் நண்பர் ஒருவர் சொன்னார், அவர் இறந்துட்டார். இன்னொரு அவரும் நண்பர் தான், அவர் இறந்துட்டாரு, அவர் சரியா பார்க்கவில்லை, ஆனா சொல்லி 3 நாளைக்கு இருந்து இறந்துட்டார்.
நினைச்சு கூட பார்க்கல. பிறகு குறித்து பாரம்பட்ட லாஸ்ட்ல இவரே இறந்துட்டார். இல்ல அவன் சரியா பார்த்து இல்ல எல்லாரோட சூழல் எப்படின்னு தெரியாது, நான் இருந்தா காப்பாத்திருப்பாங்க, லாஸ்ட் அவரே இறந்துட்டார். இன்னொரு சொன்னாரு, போன எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து. கடைசியில் அவரே இறந்துட்டார். வாழ்க்கையில என்ன ஜாக்கிரதையா இருந்தாலும் வாழ்க்கையில மரணம் என்பது எல்லோருக்கும் நிச்சயமா இருக்கிறது. மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. எல்லா விதமான காரியத்திற்கெல்லாம் தப்பிக்கலாம், ஆனா மரணத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு 2 வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று பரலோக ராஜ்யம், இன்னொன்று நரகம். நாம் பரலோக ராஜ்யத்துக்காக எதை இழக்கிறோம்? இன்றைக்கு அநேக பேர் இந்த உலக வாழ்க்கைக்காகவே பரலோக ராஜ்யத்தை இழக்கிறார்கள். உலக ஆசைக்காக பரலோக ராஜ்யத்தை இழக்கிறார்கள். வரும்போது பார்த்துக்கலாம். சில பேர் சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்க, பரலோகம் என்பது இருக்கா இல்லைன்னு தெரியல. இந்த பூமியில் இருக்க வரைக்கும் சந்தோஷமா வாழலாம். இந்த பூமியில இருக்க வரைக்கும் நம்ம இஷ்டம் போல வாழலாம். இந்த பூமியில வாழ வரைக்கும் எப்படியாக வாழலாம் அப்படின்னு உலக மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் உனக்கும் எனக்கும் எப்படியாக வாழ்கிறார் என்ற வாழ்க்கை அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு வழிவகுத்து வைத்திருக்கிறார். உனக்கும் எனக்கும் வாழ்றதுக்கு வழி கட்டு காட்டியிருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை நாம் பின்தொடரும் போது நான் சொல்லுகிறேன், நமக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை கத்து நமக்கு வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தில் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பூமியில எதை நாம் விதைக்கிறோமோ அது பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்வோம். இந்த பூமியில பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பரிசுத்தமாய். இது ரொம்ப கஷ்டமான. உண்மையாய் வாழ வேண்டும், உத்தமமாய் வாழ வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுபடி நடக்க வேண்டும். அந்த முத்து வியாபாரி அந்த முத்தை கண்டுபிடிக்கிறான். எப்படியாவது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவன் விற்கிறான். அவனுக்கு தெரியும், தனக்கு இருக்கிற எல்லா பொருளை பார்க்கிலும் அந்த முத்து வெளியேற பெற்றது. ஹல்லேலூயா. தன் வாழ்க்கையில் இருக்கிற தன்னுடைய வீட்டை பார்க்கிலும், தன்னுடைய ஆஸ்தி பார்க்கிலும், தான் வைத்திருக்கிற நகையை பார்க்கிலும் இந்த முத்து வெளியேற பெற்றது. இந்த முத்துக்காக எல்லாவற்றையும் இழக்க அவன் ஆயத்தமாய் இருந்தான். அவன் கண்ணில் தெரிஞ்சதான் அந்த ஒரே ஒரு முத்து தான். மற்றதெல்லாம் எதெல்லாம் கண்ணில் கிடைக்குதோ அதெல்லாவற்றையும் விற்கிறான். ஏன் என்றால் அவனுக்கு தெரியும், இந்த முத்து தான் எல்லாவற்றையும் பார்க்கிறான். இந்த முத்தை மாத்திரம் நான் பெற்றுக்கொண்டா என் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். இது இழந்த எல்லாவற்றையும் இந்த முத்து மீண்டுமா கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. இந்த முத்துக்காக நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் இதை நான் பெறும்போது, இதை வாங்கும் போது, மீண்டுமாக இதை விற்கும் போது எதெல்லாம் நான் இழந்தேனோ இழந்ததை பார்க்கும் பல மடங்கு நான் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. உனக்கும் எனக்கும் நான் சொல்லுகிறேன், தேவனுக்காக நீங்க எதெல்லாம் இழக்கிறீங்களோ நான் சொல்லுகிறேன், இந்த பூமியிலே ஆண்டவர்கள் பல மடங்கு கொடுக்க வளமில்லாமல். ஆண்டவர் ஒன்றுமே எதிர்பார்க்கல, உன்னுடைய குணத்தை தான் எதிர்பார்க்க. நீ ஆண்டவருக்காக எதை இழக்க ஆயத்தமா இருக்கிற நீ இழக்கவே தேவையில்லை. ஹல்லேலூயா. உள்ள மட்டும் இருந்தா போதும் இழக்கிறதுக்கு. ஆண்டவரே, நான் எல்லாவற்றும் உமக்காக, ஆலயத்துக்காக, ஊழியத்துக்காக, வாழ்க்கைக்காக எல்லாவற்றும் இழக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி உங்க மனதார ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் நீ இழக்காத, நீ எதை இழக்கிற நினைச்சோ அது உங்களுக்கு பல மடங்கு கொடுக்குறேன்னு கத்த சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம தான் யோசிக்கணும், ஐயோ இழந்துட்டா என்ன நடக்கிறது, இழந்துட்டா திருப்பி கிடைக்குமா, ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்துட்டா நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, உறவுகள் கிடைக்குமா, நன்மைகள் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லிவிட்டா எல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று யோசிக்கிறோம். இன்னைக்கு அநேக பேர் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கிறிஸ்துவ என்று சொல்றதுக்கே ஆமா யாருமே இல்லப்பா, ஒரு பேர் கிறிஸ்துவ என்று சொல்றதுக்கே யோசிக்கிறார்கள். அநேக பேர் கிறிஸ்துவ என்ற பேரை வைக்காமல் என்ன பேர் வைக்கிறாங்க, ஒரு நார்மலான பேர் வைத்துக்கிறார்கள். ஏனென்றால் கடைசியில கிறிஸ்துவ என்று சொன்னால் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நமக்கு சலுகை கிடைக்காது. சொல்லுகிறேன், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இந்த உலகப்புறமான நமக்கு சலுகை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை பார்க்கிலும் ஆண்டவர் எனக்கு பல மடங்கு சலுகை கொடுக்க வளைவுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது கூட பாஸ்டர் அவங்க கம்மி சலுகைத்துல
நாங்க இந்து சொன்னா கவர்மெண்ட் வேலை ரெடியா இருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார். எதற்காக எதை இழக்கிறோம்? வேலைக்காக கர்த்தரை இழக்கிறோமா? பரலோக ராஜ்யத்தை இழக்கிறோமா? சாதாரண அழிந்து போகிற காரியத்துக்காக நாம் எதை இழக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எதை வேணாலும் இழக்கலாம், கர்த்தரை மாத்திரம் இழக்கக்கூடாது. ஆண்டவரை மாத்திரம் இழக்கக்கூடாது. தேவனை அன்பை மாத்திரம் இழக்கக்கூடாது. அதான் வேணும் சொல்கிறது. இந்த பரலோக ராஜ்யத்தை அந்த முத்து வியாபாரி பெற்றுக் கொள்கிறான். அவனுக்கு தெரியும், இந்த உலகத்திலே விளையாட பெற்ற முத்து இதை நான் பெற்றுக்கொண்டால் என் வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யங்களுக்கு விளையாட பெற்ற முத்தாயிருக்கிறது. அதற்காக நீங்க எல்லாவற்றையும் இழக்க முன்வாருங்கள். நான் சொல்லுகிறேன், எதை இழந்தாலும் ஆண்டவர் பல மடங்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? இழந்து போனதை தேடுமே, ரட்சிப்போமே. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவர் எல்லாரோட வாழ்க்கையில, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில மனப்பூர்வமா இழக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனப்பூர்வமா இழக்க வேண்டும், நம்பிக்கையோடு கூட இழக்க வேண்டும். அந்த முத்து வியாபாரி ஆசையாக எல்லாவற்றையும் இருக்கிறான். எப்படியாகிலும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கும் எனக்கும் அந்த வைராக்கியம் இருக்கிறதா? கர்த்தருக்காக எப்படியாகிலும் வாழ வேண்டும். நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னை கனம் பண்ணா நான் உன்னை கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன நீ கனம் பண்ணா நான் உன்னை கனம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடத்தை கொடுத்துட்டு சொன்னா, நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை எல்லோருக்கும் முன்பதாக முதலிடம் கொடுக்க எல்லாவற்றிலும் நீங்க தேவனை முதலிடத்தில் வைக்க பழைய கொள்ளுங்க. வேலை ஸ்தலத்திலும், குடும்பத்திலும், நண்பர்கள் மத்தியிலும், எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நாம் முதலிடத்தை கொடுக்க பழகும் போது நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை முதலிடமாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராய் அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நீங்கள் எண்ணாதீர்கள், கவலைப்படாதீர்கள். கர்த்தரை உயர்த்துகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர் ஒருபோது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறது. அவரை நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசம் அடைந்தால் அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்கிறது. முத்து தொடர்ந்து அப்படியே வாசிங்க, பேருக்கு அப்படியே வாசிங்க. அப்படி அன்றையும் பரலோக ராஜ்யம் சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொண்டு மலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் விழுந்து உட்கார்ந்து நல்லவைகளை குறைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து கொள்வார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து கொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். இங்கு ஆண்டு சொன்ன பரலோக ராஜ்யத்தை கடல்ல வளர்ப்போடுகிறோம். எல்லா மீன்களும் மாற்றுகிறது. ஆனா கடைசியில் அது என்ன பிரிக்கிறார்கள்? எது கரெக்டா இருக்குதோ, எது சரியா இருக்குதோ அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மீதியானவை தூக்கி எரிந்து போடப்படுகிறது. நீயும் நானும் இன்னைக்கு மலைக்குள் மாட்டுகிற வீணா இருக்கும். தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்மளுக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக நீயும் நானும் பரலோக ராஜ்யத்தில் தகுதி உள்ளவர்களாக இருப்போம். தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கை இல்லை என்றால் தூக்கி எரிந்து போடுகிற நிலைமைக்குள்ள நாம் மாறப்படுவோம். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற நிலைமை அந்த வாழ்க்கை இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கிற நிலைமை இல்லை, நம்முடைய மனசு சொல்கிற வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு எல்லாரும் யாரிடத்துல யார் கேட்டாலும் எல்லாம் சொல்லுவாங்க, நான் கரெக்டா தான் செய்கிறேன். அவங்க மனசாட்சியை சொல்லுவாங்க, நான் மனசாட்சி விரோதமாய் பாவம் செய்யவில்லை. மனசாட்சி விரோதமாய் பாவம் இல்லை, வேதத்துக்கு விரோதமா நான் எப்படி வாழணும்னு தெரியாது. ஹல்லேலூயா. எல்லோருக்கும் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார், அவர் எல்லாம் செய்வார், செஞ்சு கணக்க சொல்வாரு. எனக்கு தெரியும் சார், நான் எந்த ஒரு தவறும் செய்யலை, என் மனசாட்சி விரோதமா நான் பாவம் செய்யலை. எல்லாம் செய்து சொல்வாரு, என் மனசாட்சி விரோதமாய் நான் பாவம் செய்யலை. எல்லோருக்கும் நீதிமான நான் சொல்லிக் கொள்கிறோம். நானும் அப்படிதான், நான் நீதிமான நான் சொல்லுவேன், நான் நீதிமான, நீங்களும் அப்படிதான் சொல்லுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்துக்கு புறமாய் வாழ்கிறோமா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒரு நாள் வரும், நீயும் நானும் அந்த வலையில அகப்படுவோம். அப்பொழுது பரலோகத்துக்கு தகுதி இருந்தால் நாம் பரலோகத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவோம். தகுதி இல்லாத தூக்கி எதிர்ப்படும் நிலைமை உருவாகும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை தகுதிவானாய் கர்த்தர் மாற்றுவீராக. உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்னை தகுதிவானாய் மாற்றுவீராக. நான் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும்.
பரலோக ராஜ்யத்துடைய நினைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பரலோகத்தை குறித்து இன்னைக்கு நினைவுகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகப்புறமான காரியங்கள் ஆஸ்வாதத்துக்காக ஓட்டி போக வருகிறோம். நான் இன்றைக்கு நல்லா இருந்தால் போதும் என்று நினைக்கிறோம். இன்றைக்கு சுகமாய் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறோம். இன்றைக்கு நாம் திருப்தியா இருந்தால் போதும் என்று நினைக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் பிரச்சனை இல்லாமல் நடந்தால் போதும் என்று நினைக்கிறோம். இதெல்லாம் வாழ்க்கை. எதிர்காலங்கள் நமக்கு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நித்திய நரகம் ஒன்று இருக்கிறது, நித்திய பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. நித்திய நரகத்துக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமா இருக்கிறோமா என்று நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஒவ்வொரு நாள் நம்முடைய எண்ணங்களை ஓட வேண்டும். உன்னுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் ஒன்றே ஒன்றா இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு நீயும் நானும் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை தகுதியிலே என்றால் ஆண்டவர் நமக்கு தகுதிப்படுத்த வளைமுள்ளவராக இருப்பாரா? பரலோக ராஜ்யத்துடைய பயபக்தி வாழ்க்கையில் இருக்கிறதா? பரலோக ராஜ்யத்துடைய எண்ணங்கள், பரலோக ராஜ்யத்துடைய சிந்தனைகள், பரலோக ராஜ்யத்துடைய ஆசைகள், விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க பரலோக ராஜ்யத்துடைய எண்ணங்கள், விருப்பங்கள் இருக்கும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், இந்த வாழ்கிற பூமியிலும் உங்களுக்கு வாழ்க்கை பரலோக ராஜ்யம் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த குடும்பம் உங்களுக்கு பரலோக குடும்பம் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை விசுவாசிகள்? ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை உங்களுக்கு பரலோக வாழ்க்கை போல மாறப்படும். நீ எப்பொழுதெல்லாம் பரலோக ராஜ்யத்துடைய எண்ணங்கள் இருக்கிறதோ, பரலோக ராஜ்யத்துடைய பயபக்தி இருக்கிறதோ, பரலோகம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்கு என்று நீங்க பயந்து கர்த்தருக்காய் வாழ்கிறாயோ, நான் சொல்லுகிறேன், இந்த பூமி வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு பரலோக ராஜ்யமாய் இருக்கும். எப்படி பரலோகத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் புதிய பாடமும் பரிசுத்தமும் இருக்கிறதோ, இந்த வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கையை மாற்றுவார். சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை மாற்றுவார். நம்முடைய ஆண்டவரை போல பரிசுத்தர் பூமியில் யாருமே இல்லை. எல்லா மதங்களும் இருக்குது. எல்லா மதத்திலும் போய் ஆராய்ந்து பாருங்க, எல்லாமே பல தவறு இருக்குது. இயேசு கிறிஸ்து ஒருவரை பரிசுத்தம் உள்ள தேவாதி தேவாதி சர்வவல்லமையுள்ள தேவன், வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர். அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த என்று ஓயாமல் சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். பரலோக நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த. ஹல்லேலூயா. ஆகவே அதான் சொல்லுது, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழ பழக்கப்பட வேண்டும். அநேக மதங்கள் இருக்கிறது. அந்த மதங்களுடைய கோட்பாடுகள் தவறாக இருக்கிறது. மதத்துடைய தலைவர்கள் தவறாய் நடந்து கொண்டவர்கள், மதத்துடைய தெய்வம் என்று சொல்லுவதெல்லாம் தவறாய் நடந்து கொண்டவர்கள். ஆனால் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்று வேதம் சொல்கிறது. அவரை போல பரிசுத்தமான வாழ்க்கை பூமியில யாருமே கிடையாது. இன்று வரைக்கும் என்றைக்குமே அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆகவே சேனையில் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் என்ற ஓயால் சத்தம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கும். அந்த பரலோக ராஜ்யத்தில் நீயும் நானும் அவரை ஆராதிக்கிற ஒரு தேவ தூதர்களாக, ஆராதிக்கிற தகுதிமான்களாக, ஆராதிக்கிற பிள்ளைகளாக நீயும் நானும் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய எண்ணங்களாக எப்படியா இருக்க வேண்டும்? பரலோக ராஜ்யத்தை குறித்தே இருக்க வேண்டும். ஆண்டவர் ஊழியர்களை பல ஓமைகள் சொன்னதெல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். கடைசியாக ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நமக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நீங்க கண்ணை மூடுனா பரலோக ராஜ்யத்துல கண்ணை திறக்கணும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அந்த எண்ணங்கள் இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கிறதோ இல்லை, அந்த எண்ணம் கூட எனக்கு அநேக பேருக்கு இல்லை. பரலோகமும் நரகோட எண்ணமே இல்லை. செத்து போனா அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் வாழ்க்கை. மரித்த பின்பாடு நமக்கு வாழ்க்கை இருக்குது என்பது நமக்கு ஒவ்வொரு நாளும் பயபக்தி வேண்டும். அந்த பயம் வேண்டும், அந்த நடுக்கம் வேண்டும், அந்த எண்ணங்கள் வேண்டும், அந்த யோசனைகள் வேண்டும். நாம் எதை செய்தாலும் ஆண்டவர் நமக்கு பிரதிபலன் தருவார் என்ற ஒரு எண்ணமும் ஒரு பயமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நான் சொல்லுகிறேன், நாம் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் நமக்கு சமாதானம் உள்ள வாழ்க்கை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பயபக்தியோடு கூட வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயபக்தியோடு கூட. எங்க பயபக்தி இருக்குதோ அங்கதான் உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. எங்க ரொம்ப கட்டுப்பாடு இருக்குதோ அங்கதான் ஒழுக்கம் இருக்க வேண்டும். சுய ஒழுக்கம் இருக்க வேண்டும். நமக்கு யாரும் ஒழுக்கத்தை பற்றி சொல்ல தேவை அவசியமே. நமக்கு யாரும் இதை செய்து நல்லது இது கெட்டது சொல்ல வேண்டும் அவசியமே இல்லை. எல்லாத்தையும் எல்லாமே தெரியும். பக்கத்தாப்பா சொல்லுங்க, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா தெரிஞ்சுதான் நம்ம தவறு செய்யணும். ஹல்லேலூயா. தெரிஞ்சா நம்ம தவறே செய்யும். தெரியாத செய்த தவறுக்கு மன்னிப்பு இருக்கிறது, தெரிந்து செய்த தவறுக்கு மன்னிப்பு இருப்பதே
ஒரு காரியம் தெரிந்தே நாம் தவறு செய்யும் போது, பேசக்கூடாது என்று சொல்லியும் நாம் பேசும்போது, பிறர் பற்றி அவதூறா பேசக்கூடாது என்று தெரிந்து நாம் பிறர் பற்றி அவதூறா பேசும்போது, அது பிரதிபலன் நிச்சயமாய் நாம் அனுபவித்து ஆக வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக செய்த பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. நீயும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தெரிந்த எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்கிறது. இன்றைக்கு நாம் முழுகி நாட்டம் எடுக்கமோ ஆண்டிலிருந்து நாம் செய்த பாவத்துக்கு எல்லாம் பிரதிபலனை நாம் அனுபவிக்க அந்த பயபக்தி இருக்க வேண்டும். நான் எதை செய்தாலும் ஆண்டவர் எனக்கு கணக்கு கேட்பார். நான் எதை செய்தாலும் அந்த காரியங்களை பெற்றுக் கொள்ளுவேன். நன்மையானாலும் தீமையானாலும் எனக்கு வந்து சேரும் என்ற எண்ணம் அந்த வாழ்க்கையில் இருக்கிறதா? ஹல்லேலூயா. இன்றைக்கு விதை விதைக்கிறோமோ நாளைக்கு அதை அறுவடை செய்யணும். ஹல்லேலூயா. நீங்கள் மறந்தாலும் ஆண்டவர் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் செய்த நன்மைகள் நீங்க மறந்தாலும் ஆண்டவர் மறப்பதில்லை. நீங்கள் செய்த உதவிகள், தான தர்மங்கள் நீங்கள் மறந்தாலும் ஆண்டவர் ஒருபோது ஒரு நாளும் மறக்காத தெய்வமா இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் பிரதிபலனை அவர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டு, உங்க நம்பிக்கைக்கு பதில் உண்டு, உங்க விசுவாசத்துக்கு பதில் உண்டு, நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காரியத்துக்கு பதில் உண்டு. நிச்சயமாய் ஆண்டவர் பிரதிபலனை தருவார். எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் நாம் செய்த எல்லாவற்றுக்கும் பிரதிபலன். வீணான வார்த்தைகள், வீணான காரியங்கள், வீணான செயல்கள், தவறான எண்ணங்கள், பிறரை அவமதிப்பாக பேசுவது, பிற குடும்பத்திற்கு பிள்ளைகள் குறித்து நாம் நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகள் சரியா வளர்க்கல. நம்ம பிள்ளைகள் வளர்ந்துதான் புரியுது நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும். இன்னைக்கெல்லாம் சாதாரணமா சொல்லுங்க, அவர் சரியில்லை, இது சரியில்லை. நமக்கு ஒரு நாட்கள் வரும். ஹல்லேலூயா. யாத்திரை பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம், இந்த சரியா உடம்ப பார்க்கல, வியாதி வந்துருச்சு. நாட்கள் போகும், நமக்கு ஒரு நாள் வரும், நாம வியாதியா இருப்போம். ஆகவே சூழ்நிலைகள் மாறும். நம்ம வாழ்க்கையில உண்மை உத்தம் மட்டும் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம். பரலோக ராஜ்யத்துடைய எண்ணத்தோடு கூட வாழ்வோம், பயபக்தியோடு கூட வாழ்வோம். நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதே அதிகாரம் 31 வாசிங்க. அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாய்ச்சி பறவைகள் அதன் கிளையில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். போதும். இந்த பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதையாக இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் கடுகு விதையாக ஆண்டு காட்டு. எதுக்காக? அந்த கடுகு விதை வளரும் போது சின்னதா இருக்கும். அது பூமியில போடும் போது, அது மறுத்து வளரும் போது அநேக பறவைகள் வந்து தங்குகிற இடமா மாறும். அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், உங்க உள்ளமும் என்னுடைய இதயமும் பரலோக ராஜ்யம் கடுகு விதையாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்காக வாழும் போது நீங்கள் அநேக பேருக்கு ஆஸ்வாதமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அநேக பேருக்கு ஆஸ்வாதமாய், எப்படி அந்த கடுகு விதை வளர்ந்து செடியாக மாறி அநேக பறவைகளுக்கு ஆஸ்வாதமாய் இருக்கிறதோ, நிழலாய் இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையும் நீயும் நானும் பரலோக ராஜ்யத்துடைய எண்ணங்கள் வரும்போது, பரலோக ராஜ்யத்தை குறித்த பயபக்தி வரும்போது, பரலோக ராஜ்யத்துடைய மேன்மை நாம் நினைக்கும் போது, நான் சொல்லுகிறேன், நீங்கள் அநேக பேருக்கு உங்களை அறியாமலே நீங்கள் பயன்படுகிற பாத்திரமாய் மாறப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்துடைய பயபக்தி, இந்த பரலோக ராஜ்யத்துடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கை வரும்போது நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்படுவோம். தொடர்ந்து அப்படி வாசிங்க. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் விக்கிரமாக ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் குளிக்கும் வரைக்கும் 3 படி மாவியை அடுக்கி வைத்தார் என்றார். பல உவமைகள் எழுதப்பட்டிருக்கிறது பரலோக ராஜ்யத்துக்கு. வீட்டுல போய் வாசிங்க. கிட்டத்தட்ட 6 உவமைகள் எல்லாமே பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துடைய மேன்மைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, கர்த்தருடைய தயவு இருக்குது. எல்லாம் இந்த பூமிக்குள்ளதான். மரித்த பின்பாடு நமக்கு ஒன்றுமே கிடையாது. எதை செய்தோமோ அதை பிரதிபலன் அனுபவித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பூமியில வாழும் வரை நமக்கு உனக்கும் எனக்கும் அளவில்லாமல் கிருபை இருக்கிறது, அளவில்லாமல் தயவு இருக்கிறது, அவருடைய அன்பு இருக்கிறது, அவருடைய இரக்கம் இருக்கிறது, அவருடைய தயவு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. சரிதான். ஆனால் மரித்த பின்பாடு நமக்கு எல்லாம் அடைக்கப்படும். நாம் எதை செய்தோமோ அதோடைய பிரதிபலன் அனுபவிக்க முடியும். ஆகவே பரிசுத்தமாய் வாழ்வோம், உண்மையாய் வாழுவோம், உத்தமமாய் வாழுவோம், பயபக்தியோடு கூட வாழுவோம். ஹல்லேலூயா. பயபக்தியோடு கூட
பக்கத்துல சொல்லுங்க, பயபக்தியாய் வாழும். ஹalleluya. பயபக்தி நம்ம வாழ்க்கையில இருந்தா தேசமான பயபக்தி இல்ல. ஹalleluya. உண்மையா பயபக்தி. ஹalleluya. தேசமான பயபக்தி நீங்க எல்லாம் இருக்கிறது. உடையிலும் நகையிலும் எல்லாம் பயபக்தி அதல்ல. கர்த்தருக்கு உண்மையாய் பயப்படுகிற பயபக்தி. ஹalleluya. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நிச்சயமா எனக்கு பிரதிபலன் தருவார் என்ற ஒரு பயபக்தி இருக்கும் என்றால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே உனக்கும் எனக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தின் உறுதியை கற்றுக் கொடுக்க வலிமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு உறுதி இருக்கிறது? கர்த்தர் எனக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை கொடுக்க வலிமையுள்ளவராக இருக்கிறார். என்னை தகுதியான கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒருவேளை நமக்கு வாழ்க்கையில இன்னைக்கு நாம் யோசிக்க வேண்டாம், எனக்கு பரலோக ராஜ்யத்துல தகுதி இல்லை என்று சொன்னால் உன்னையும் என்னை அவர் தகுதிப்படுத்த வலிமையுள்ளவராக இருக்கிறார். நம் எண்ணங்களை ஓட வேண்டும், பரலோக ராஜ்யம் சொந்தரிக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்காக உழைக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்காக ஓட வேண்டும். அப்படி வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் நடத்த வலிமையுள்ளவராக இருக்கிறார்.